கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலை வேளையில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுத்து உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை வழிநடத்துகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் கிரியை செய்யும் என்பது எந்தவித சந்தேகமும் எனக்கு இல்லை. அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வீணாக திரும்புவதில்லை. எனவே இந்த காலை வேளையில கூட உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தமான அல்லது ஆலோசனையான ஒரு வார்த்தை கொலோசியர் 4வது அதிகாரம் 2வது வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தில விழித்திருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அடிப்படையான ஒரு விஷயம் என்னவென்றால் ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஜெபம் என்பது தேவனோடு நாம் பேசுகிறதாக, தேவனோடு நாம் உறவாடுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவனோடு நாம் பேசுகிற போதுதான் அவருடைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாம் நம்முடைய காரியங்களை ஆண்டவரிடத்தில், நம்முடைய தேவைகளை நாம் ஆண்டவரிடத்தில் வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஜெபம் என்பது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், மூளையால் சாதிக்க முடியாததை முழங்கால் சாதிக்கும் என்று. அல்லேலூயா. நம்முடைய சுய முயற்சியினாலே முடியாதது நாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது ஆண்டவர் அதை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. எல்லா நேரத்திலும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை கஷ்டமா இருக்கும் போது மட்டும் முட்டி போட்டு ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே என் கஷ்டத்தை மாற்றுங்க அப்படி இல்லை. ஒருவேளை சந்தோஷமா இருக்கும் போது நன்றி ஆண்டவரே என்று சொல்வதல்ல. எல்லா நேரத்திலும் எல்லா சமயத்திலும் நாம் தவறாமல் என்ன பண்ணுவோம், தானியேலை போல நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ஜெபத்திற்கு விரோதமான என்ன தடைகள் வந்தாலும், என்ன அச்சுறுத்தல் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் நாம் பொறுப்பெடுத்தாமல், இது கர்த்தருக்குரிய நேரம், அதிகாலையிலே நான் ஆண்டவரை தேடுவேன், நான் இரவு ஆண்டவரை தேடுவேன், எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை நான் தேடுவேன், ஆண்டவரோடு கூட நான் பேசுவேன் என்ற தானியேலை போல வைராகியத்தோடு ஆண்டவரிடத்தில் நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நாம் தானியேலை போல 3 வேளையும் ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு வேளை ஜெபிக்கிறதே கஷ்டமா இருக்குது ஐயா, எங்க 3 வேளை ஜெபிக்கிறது? அல்லேலூயா. நாம இந்த யார்கிட்ட நம்ம அதிகமா பேசுவோம்னா, நமக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ, யாரை ரொம்ப அவர்கள் மேல் பிரிய வைத்திருக்கிறோமோ அவர்களோடு கூட நம்ம என்ன பண்ணுவோம், பேசிட்டே இருப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு செல்போன்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க, அல்லது நிறைய பேர் யாரு அவங்க ரொம்ப பிடிக்குது அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க, நேரம் போறதே தெரியாம மணிக்கணக்கில் என்ன பண்றாங்க, பேசிக்கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அது அந்த நேரத்துக்கு மட்டும் என்ன பண்ணும், சந்தோஷமா இருக்கும். ஆனா ஆண்டவரிடத்துல பேசுவதற்கு நாம் என்ன பண்றது இல்ல, போயிட்டு ஆவலுடன் போய் என்ன பண்றது இல்ல, ஜெபம் பண்றது இல்ல. ஒரு கடமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, இன்றைக்கு கொடுத்ததுக்காய் நன்றி, இன்றைக்கு நீ நன்மை செய்ததுக்காய் நன்றி அப்படி சொல்லிட்டு என்ன பண்றோம், வந்துடும். ஆனா ஆவலுடன் ஆண்டவரிடத்துல போய் நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தானியேல் ஜெபிக்க முடியாதபடி தடை வந்தது. ஆனாலும் அந்த தடைகளை அவர் என்ன பண்ணவே இல்லை, பொறுப்பெடுத்தவே இல்லை. அந்த நேரத்திற்கு அது ஆண்டவருடைய நேரம், இது ஆண்டவரிடத்துல நான் பேசுகிற நேரம் என்று அந்த நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அப்படி கொடுத்ததுனாலே தானியேலை ஆண்டவர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேதத்துல பார்க்கும்போது அநேக பேர் ஜெபத்தினாலே அநேக காரியங்களை ஆண்டவரிடத்தில் பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. யாக்கோபு, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்று என்ன பண்றாரு, ஜெபித்தார். அவர் என்ன பண்றார், ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அன்னால் போய் என்னுடைய அவமானம் மாற வேண்டும், என்னுடைய நிந்தை மாற வேண்டும் என்று என்ன பண்றாங்க, ஆலயத்தில் அழுது ஜெபித்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அன்னாளுடைய கண்ணீரை துடைத்தால் அந்த குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்து அன்னாளுடைய அவமானத்தை, நிந்தனை ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. யோபு தன்னுடைய
சகோதரர்களுக்காக, தன்னுடைய நண்பர்களுக்காக என்ன பண்றாரு? ஜெபித்தார். ஆண்டவர் அவருடைய உபத்திரவத்திலிருந்து ஆண்டவர் அவருக்கு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணார். ஆண்டவர் என்ன பண்றாரு? மழையை பாட்டினார். இப்படியாக நிறைய ஜெபங்களை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிருக்கிறார்? நிறைய விசுவாசிகள் நமக்கு ஜெபித்து ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி ஜெபித்து இருக்கிறார்கள். ஏன்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறாரு? எல்லாவற்றையும் என்ன பண்ணிருக்கிறாரு? ஜெபத்தோடு தான் தொடங்கி இருக்கிறார். அல்லேலூயா. நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு பரமண்டல ஜெபத்தை நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிற ஜெபத்தை நாம் சொல்லுகிறோம். ஒருவேளை நீங்க ஜெபிக்க தெரியவில்லை என்றால் அந்த ஜெபத்தை என்ன பண்ணுங்க? அந்த கற்றுக்கொள்ளுங்கள். அதை வைத்து என்ன பண்ணுங்க? ஜெபிக்கலாம். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அப்படி நமக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளை படுவதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்தில் போய் நின்று அழுது ஜெபிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெபத்தினாலே அவர் என்ன பண்றாரு? துவங்குவதற்கு முன்பாக ஜெபித்து அவர் துவங்குவதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரே அப்படி ஜெபித்து துவங்கி இருக்கிறார் என்றால் நீங்களும் நானும் என்ன பண்ணோம்? எப்போதும் ஜெபத்தில் என்ன பண்ணோம்? விழித்திருக்கிறவளாக, ஜெபிக்கிறவளாக, இடைவிடாமல் ஜெபிக்கிறவளாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் என்பது நாம் ஆண்டவரோடு கூட என்ன பண்றோம்? பேசுகிறவளாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஜெபத்தை பற்றி அழகாக ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, ஒரு விதவை தாயை ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு விதவை தாயும் அந்த தேசத்துல இருக்கிற நியாயாதிபதி ஒருவரையும் சேர்த்து ஒரு உவமையாக ஆண்டவர் சொல்லுகிறார். என்னவென்றால், அந்த விதவை தாய்க்கு என்ன பண்ணும்? அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில அவங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த நியாயாதிபதி இடத்துல போய் நியாயம் கேட்கிறார்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, அப்புறமாமா போயிட்டு அப்புறமானா அவர் சொல்லுகிற போதெல்லாம் என்ன பண்றாங்க? அந்த விதவை தாய் என்ன பண்றாங்க? போய் நின்று கொண்டு அவரை தொல்லை செய்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. தொல்லை செய்கிறார்கள். அப்படி தொல்லை செய்வதனாலே அந்த நியாயாதிபதி என்ன சொல்றாருன்னா, இவங்களோட தொல்லை தாங்க முடியல, இதை இவங்களுக்கு என்ன பண்ண சீக்கிரத்துல நாம் நியாயம் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு என்ன பண்றாரு? செய்து முடிக்கிறார். அல்லேலூயா. அந்த நியாயம், அந்த விதவை தாய்க்கு அந்த நியாயாதிபதி என்ன பண்றாரு? நியாயத்தை செய்கிறார். ஒருவேளை வந்து வசனம் அதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த உவமை சொல்லி முடித்த பிறகு அழகாக ஒரு வசனத்தை சொல்லுகிறார். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 7வது வசனம், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற அந்த நியாயாதிபதியே அவரை தொல்லை பண்ணும் போது அவர் அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவரா இருக்கிறார் வசனம் சொல்லுது. அவரு கடவுளுக்கும் பயப்பட மாட்டாராம், மனுஷனும் என்ன பண்ணாராம்? மதிக்க மாட்டாராம். அப்படிப்பட்ட நியாயாதிபதியே என்ன பண்றாரு? அந்த விதவை தாய்க்கு நியாயம் செய்யும் போது வசனம் அழகா சொல்லுது, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில். அல்லேலூயா. உங்களை என்னை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்பா மகனாக மகளாக என்ன பண்றாரு? ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறார். நாம ஆண்டவர் இடத்துல என்ன பண்ணோம்? ஆண்டவரை தொல்லை பண்ணோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் என்ன பண்ணுமா? ஆண்டவரை தொல்லை பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்கப்பா. எப்படி அவரை தொல்லை பண்ணோம்? இடைவிடாமல். அல்லேலூயா. இடைவிடாமல் ஸ்தோத்திரத்தோடு நன்றியோடு, ஆண்டவர் எனக்கு இதுக்கு முன்னால அதை செஞ்சீங்களா ஆண்டவரே, அதற்காக நன்றி, இதை நீங்க செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரை தொல்லை பண்ணுகிறவர்களாக ஆண்டவரிடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து கேட்பதில் சோர்ந்து போகாமல் நம்ம என்ன பண்ணோம்? ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் வசனம். இந்த வசனத்துல அழகா சொல்றாரு, அந்த நியாயாதிபதி அந்த விதவை தாய்க்கு அவர் என்ன பண்றாரு? நியாயம் செய்யும் போது நான் உங்களுக்கு செய்யாமல் இருப்பேனா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எனவே ஜெபம் என்பது ஆண்டவரிடத்துல நம்ம என்ன பண்ணணும்? கேட்டுட்டே இருக்கணும். சோர்ந்து போகாமல் கேட்டுட்டே இருக்கணும். இடைவிடாமல் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நாம் கேட்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு என்ன பண்ணுவார்? நமக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அன்னாளின் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். ஆண்டவர் யோபினுடைய உபத்திரவத்திலிருந்து விடுதலை கொடுத்து
இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களுடைய உபத்திரத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி உங்களை இரட்டத்தனியாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். யாக்கோவை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நம்ம என்ன பண்ணோம், எல்லாவற்றையும் என்ன பண்ணும், ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு இன்னொரு வசனம் ரொம்ப அழகா பிடிக்கும். சங்கீதத்துல பார்க்கும்போது, அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை நான் என்ன பண்ணுவேன், விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வாஞ்சை என்பதற்கு அவன் என்னிடத்துல ஆசையுள்ளவனாக, என்னிடத்துல அவன் பிரியமுள்ளவனாக இருப்பதினாலே வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை நாம் ஆண்டவரிடத்துல பேசுவதற்கு நாம் என்ன பண்ணோம், ஆசையுள்ளவர்களாக வாஞ்சையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி ஆண்டவரிடத்துல நாம் வாஞ்சையுள்ளவர்களாக ஆசையுள்ளவர்களாக நாம் பேசுகிற போது ஆண்டவர் நிச்சயமாக என்ன பண்ணுவார், நம்மளை விடுவிப்பார். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிற இந்த உலக வாழ்கிற மனிதர்களோடு நீங்கள் நினைக்கிற இவர்கள் தான் நம்முடைய சந்தோஷம், இதுதான் நம்முடைய சந்தோஷம் என்று நினைத்து பேசிக் கொண்டவர்கள் எல்லாம் என்ன இருக்குது, ஒரு காலத்துல அந்த அன்பெல்லாம் என்ன பண்ணும், மாறி போய்விடும். அவர்கள்லாம் ஒரு நேரத்துல நீங்க சொன்னதை வச்சு உங்களை என்ன பண்ணுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவரிடத்துல நீங்க பேசுங்க, ஆண்டவரிடத்துல ஜெபிங்க, உங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணும், மாறி விடுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. தாவீது என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் இழந்து விட்டார். ஆண்டவரிடத்துல போய் அந்த இடத்துல என்ன பண்றாரு, முட்டி போட்டு ஜெபிக்கிறார். ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், அவர்கள் நான் பின்தொடரவா இல்ல அதை நான் பிடித்து திருப்பிக் கொள்வானா என்று என்ன பண்றாரு, ஆண்டவரிடத்துல போய் கேட்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ போப்பா எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வா என்று சொன்னாரு. அவர் போய் என்ன பண்ணாரு, எல்லாவற்றையும் அவருடைய குடும்பத்தை, அந்த தேசத்தின் மக்களை சிறைப்படுத்தி கொண்டு போன அவர்கள் எல்லாரையும் என்ன பண்றாரு, ஆண்டவர் திருப்பி கொண்டு வந்தது, தாவீதை திருப்பி கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எனவே ஆண்டவரிடத்துல கேளுங்க, எல்லா சமயத்திலும் கேளுங்க. சந்தோஷமா இருக்கீங்களா, சந்தோஷத்தோட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. துக்கத்தோடு இருக்கிறீங்களா, ஆண்டவர் என்னுடைய துக்கத்தை மாற்றுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபியுங்கள். அல்லேலூயா. இன்னும் அழகாக இன்னொரு என்னன்னா, அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதிகாலையிலே எழுந்து ஜெபிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. அல்லேலூயா. ஒருவேளை முடியாத காரியம் தான், அனைத்து இதான பண்ணும், நமக்கு ரொம்ப தூக்கம் அதிகமா வரும், எழுந்திருக்கவே முடியாது. அல்லேலூயா. அவ எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, அதற்கு எழும்புவதற்கான எல்லா காரியங்களையும் செய்யுங்க. அல்லேலூயா. நான் எப்படியா எழுந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற உங்களுடைய மனைவி பிள்ளைகிட்ட சொல்லுங்க, என்னை எழுப்புங்க அப்படின்னு பண்ணுங்க, சொல்லுங்க. நிச்சயமாகவே அதிகாலையில் எழுந்து கடவுளை தேடுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் கண்டடைவீர்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஜெபம் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. எனவே இந்த காலை வேளையில ஆண்டவரிடத்துல நீங்க என்ன பண்ணணும், இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக, அல்லேலூயா, ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்துல விழித்திருக்கிறவர்களாக நீங்கள் இருங்கள். நீங்கள் கேட்பதை எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அந்த நியாயாதிபதி என்ன பண்றாரு, அந்த விதவை தாய்க்கு நியாயம் செய்கிற போது நம்மை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிற நமக்கு என்ன பண்ணுவாரு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து. எனவே அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஜெபியுங்கள், சந்தோஷத்தோடு போய் ஆண்டவருடைய சமூகத்துல போய் முழங்கால் படிட்டு ஜெபிப்பதில் வாஞ்சையோடு போய் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுடைய ஜெபங்களை கேட்பார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த நாளையில ஆண்டவரிடத்துல முழங்கால் படிட்டு ஜெபிப்பதை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, ஆலோசனையாக கொடுத்திருக்கிறார். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய தேவைகளையும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவோம். நிச்சயமாகவே உங்களுடைய எல்லா தேவைகளும் ஆண்டவர் சந்தித்து ஆசீர்வதிப்பாராக. விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக எப்பொழுதும் என்ன பண்ணுமா, ஆண்டவரிடத்துல இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் மாறுங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் மாற்றுவார். கர்த்தர் தாமே இந்த நாளுக்கான எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிப்பாராக. God bless you.